இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓம் சக்தி ஸ்போர்ட்ஸ் கிளப்போட கிரவுண்டில் இருக்கோம். ஸோ வந்து ஹாப்டனை பொறுத்த வரைக்கும் வாலிபால் அப்படின்னா இவங்க தான். ஏன் வேறு யார்கிட்டயும் வாலிபால் இல்லை அப்படின்னு கேட்குறீங்களா? நோ இவங்க வேறு லெவல் டீமு. அது மட்டும் இல்லாமல் ஊவா ப்ரொவின்ஸ்லேயே வந்து நம்பர் 1 வாலிபால் டீம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். கெத்தா ஸ்டைலாக பெருமையாக சொல்லிக்கலாமா? இந்த டீமை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் ஒருத்தர் வச்சுட்டு இருக்காரு. அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டீமோட மிஸ்டர் மைக். நீங்கள் தான் சொல்லுங்கள். நீங்கள் சொன்ன மாதிரி உமத்தா எங்களை பொறுத்தளவில் நாங்கள் வந்து ஊவாவின் நம்பர் 1 வாலிபால் டீம். கடந்த காலம் கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷமாக எங்களுடைய வாலிபால் கிளப் வந்து வளர்ந்து கொண்டு வருது. இந்த காலகட்டத்தில் வந்து 2015-16க்கு பிறகு வந்து ஊவாவின் நம்பர் 1 அணியாக நாங்கள் இடம்பெற்றிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஊவா மாகாணத்தில் மட்டுமல்ல மத்திய மாகாணத்திலும் சென்று வந்து எங்களுடைய திறமையினை வெளிக்காட்டி அங்கும் எங்களுடைய அணி சிறந்த அணி என்பதனை நாங்கள் நிரூபித்து காட்டியிருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய பெருமையை நாங்கள் மேலும் வலுவூட்டும் வகையில் வந்து இலங்கை பூராவும் நடக்கின்ற எங்களுடைய இளைஞர்களுக்கு இடையிலான போட்டிகளிலே நாங்கள் கலந்து சிறப்பித்து இந்த கடந்த வருடங்களில் நாங்கள் 3ஆம் இடத்தினை பெற்றிருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய ஊவா மாகாணத்திலே இருந்து சென்று அகில இலங்கை ரீதியாக 3ஆம் இடத்தினை பெற்றுக்கொண்டு ஒரு இடத்தினை தக்க வைத்து கொண்ட அணி என்றால் எங்களுடைய ஓம் சக்தி அணிதான் முதல் அணி என்று கூட நாங்கள் குறிப்பிடலாம். எந்த ஒரு அணியும் இதுவரை ஊவா மாகாணத்திலிருந்து சென்று இலங்கை பூராவிலும் இந்த 3ஆம் இடத்திற்கான தெரிவினை இடம்பெற்று இருக்கவில்லை என்பதை நாங்கள் தெரிவிக்கணும். அது மட்டுமல்லாமல் நாங்கள் வளர்ந்து வருகின்ற அணியை மட்டுமல்லாமல் எங்களுடைய பாடசாலை மட்டத்திலான போட்டிகளிலும் பாடசாலை அணி அகில இலங்கை ரீதியிலும் 3ஆம் இடத்தினை பெற்றிருக்கின்றது. இது எங்களுடைய ஓம் சக்தி கிளப் மூலமாக தான் அவங்க பாடசாலைகளுக்கு செல்கின்ற அணி வந்து பெருமையை தன்வசப்படுத்தியிருக்கின்றது. ஓகே, சூப்பர். டிவியில் வானிலை அறிக்கை சொன்ன மாதிரியே சொல்லியிருந்தாரு, பட் பயங்கரமாக சொல்லியிருந்தாரு. ஸோ அடிப்படையில் என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த பசங்க கூட தான் நம்ம அப்படியே தட்டி தூக்கி தாமரத்து வாங்க போகிறோம். கமான், ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் போயிடலாமா? ஏன்னா இந்த வித்வானை பற்றி இந்த கேள்வி கேட்டேன். ஃபர்ஸ்ட் இவர்கிட்ட ஏன்னா அந்த கேள்வி கேட்டேன்னு சொன்னீங்களா? பேசியிருக்காரு ப்ரோக்ராம் 30 நிமிஷம், அண்ணன் 20 நிமிஷத்துக்கு பேசிட்டீங்க. அடுத்து 10 நிமிஷத்தில் ப்ரோக்ராம் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த செக்மெண்ட்டில் நம்ம கேட்க போகிற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற குவாலிட்டிஸில், உங்ககிட்ட இருக்கிற அழகில், உங்ககிட்ட இருக்கிற கேரக்டர்ஸ் பேஸில் பொண்ணுங்களுக்கு எது பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கேட்டிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம அண்ணன் கீரி பிள்ளை தான் கேட்க போகிறோம். ப்ரோ உங்கள் பேர் என்ன ப்ரோ? கந்தூர் ரூபன். அந்த பேரே உங்களுக்கு டவுட். கந்துலா ரூபனா? ரூபன். ஓகே, அது சொன்னால் வெளியில் அடி விழாது. ப்ரோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, உங்ககிட்ட குவாலிட்டிஸில் பொண்ணுங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறீங்க? எப்படி சொல்கிறது, எப்படி சொல்கிறது? பெருசா எல்லாமே பிடிக்கும். உங்ககிட்ட இருக்கிற எல்லாமே வந்து கேர்ள்ஸுக்கு பிடிக்குமா? அப்படின்னு இல்லை, அவங்களுக்கு பிடிச்சது அவங்களுக்கு பிடிக்கும். எனக்கு தெரிஞ்சு உங்கள் ஹேர் ஸ்டைல் தான் வந்து கேர்ள்ஸை பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணுவீங்க. இல்லை, பயந்து ஓடி 4-5 இடத்துல மட்டும் யாரோ காலக்குழம்பு கொட்டி விட்டுருக்காங்க மாதிரி. அது எப்படி சொல்கிறது, பிடிச்சிருக்கு அந்த மாதிரி. அந்த கடுக்கெல்லாம் குத்திருக்கீங்க, பயங்கர மாசாக இருக்குது. கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த குஞ்சு தாடி நல்லா இருக்கு. எத்தனை வருஷமா வளர்த்துட்டு இருக்கீங்க? 3 மாதம் தான். பயங்கரமாக இருக்குது. அந்த செயின் அந்த ஆல் கேர்ள்ஸ் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரியே நம்ம ஃபுல் டைம் சுற்றுறது. என்ன பண்ணுறோம் நம்ம? நான் இப்போ நீங்கள் வீடியோ பண்ணுறீங்க, இப்போ நான் சும்மா இருக்கேன். அது அப்படின்றத சுற்றி வளைச்சி இப்படி கூட சொல்லலாமா? சூப்பர். சொல்லுங்கள். என்ன சொல்லுவா? ரெண்டா வாய்ப்பு சொல்லு. நோ பேசிக்லி நான் கேட்ட கேள்வி தெரியும்ல, அதை அப்படியே ரிப்பீட் பண்ணுவேன். கேள்வி என்ன கேட்டீங்கன்னு, அதாவது உங்ககிட்ட இருக்கிற குவாலிட்டிஸ், உங்ககிட்ட இருக்கிற அழகு, உங்ககிட்ட இருக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸ், உங்ககிட்ட இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் அதில் வந்து பொண்ணுங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கருப்பாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. சூப்பர்ரா. ஆமாம், கருப்பாக இருந்தால் கண்டிப்பாக பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். உலகத்துக்கே தெரிஞ்சிச்சு. வெள்ளை இருக்கிற பசங்கள்லாம் சும்மா தொந்தி மாதிரி தத்தி மாதிரி வந்து போவாங்க. கருப்பாக இருக்கிற பசங்க தான் நெருப்பு மாதிரி இருப்பாங்க. அது கூட தான் எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஏன்னா நம்ம அந்த கலரில் நெக்ஸ்ட் வெள்ளையா இருக்க பசங்க ரொம்ப பிடிக்கும். வெள்ளையா இருக்க பசங்களாம் ரொம்ப பிடிக்குமா? அதனால நீ வெள்ளையா இருக்கிறதுனால பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிலாம் ஒத்துக்கவே மாட்டேன். நோ, அது தப்பு தானே? போய் சொல்கிறான். ஓகே, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்ககிட்ட இருக்க குவாலிட்டிஸில் பொண்ணுங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குதுன்னு நினைக்கிறீங்க? தாடி வளரவே இல்லை. வளராட்டி தான் பிடிச்சது. வளராட்டி அதான் பிடிச்சது. அந்த லைட்டாக வளர்ந்துருக்கு. எத்தனை மாசமா? வளர்ந்ததுக்கு வெட்டவே இல்லை போல இருக்கு. இல்லை, இப்போ தான் லீவ் கொடுத்துருக்காங்க. ஓ, லீவ் டைப்ல. ஓகே, இப்போ ஏலோ எக்ஸாம் எடுத்துருக்காங்க, இப்போ தான் வளர்த்துக்கிட்டு இருக்கு. சூப்பர் தான், வேற லெவல். அண்ட் அண்ணன்
மேல சால்ட் அண்ட் பெப்பரா இல்லனா அதுவா நீங்களா ஸ்டைல் அது தானா வந்தது. ஓகே சோ உங்ககிட்ட இருக்கிற ஃபீச்சர்ஸ்ல பொண்ணுங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறீங்க? ரொம்ப பேசாதது தான் பிடிக்கும். பேசவே மாட்டீங்களா? யார் கூட பேசுவீங்க அதிகமா? அவ்வளோக்கு பேசுறது இல்லை. வச்சு செஞ்சுட்டு போயிடுவாங்களே. பேசுறவங்களே ஆப்போசிட் போறாங்க, பேசாதவனா அவ்வளவுதான். வச்சிட்டாங்களே. அண்ணன் தான் இந்த டீமோட கேப்டன். அண்ணனோட தலையை பார்த்தாலே தெரியல எத்தனை பேர் வச்சு செஞ்சிருக்காங்க. ஓகே ரெடியா? சொல்லிடலாமா? சொல்லுங்க. எல்லாரும் பிடிக்கிறது ஸ்மைல். ஸ்மைல் எங்க சிரிச்சு காட்டுங்க. இல்லை என்ன சிரிக்கிறது சரி வராது, பொண்ணுங்களுக்கு சைலண்டாக சிரிக்கணும் அப்படிதான். பொண்ணுங்களுக்கு எப்படி சைலண்டாக சிரிப்பேன்? இப்போ இவர் தான் பொண்ணுன்னு வைங்களேன், இவர் பார்த்து சிரிக்கிறீங்க. சரியா? வாய்க்குள்ள புளிப்பு டோப்பி போட்ட மாதிரி இந்த சிரிப்பு சூப்பர். அந்த சிரிப்பை கண்டினியூ பண்ணுங்க. சூர்யா சிரிப்பு மாதிரி இருக்கு. ப்ரோ சொல்லுங்கண்ணா. பயமா இது செய்யலாம் அப்படியா? அப்போ உள்ளே போட்டுக்கொள்வாங்க. ஆமாம் போட்டு பயந்துட்டாங்கண்ணா கண்டு. வெளியில இருந்தால் கலாய்ப்பாங்க உள்ள எடுத்து போட்டு. ஓ ஓகே நீங்கள் சொல்லுங்கள். உங்ககிட்ட இருக்க ஃபீச்சர்ஸில் வந்து பொண்ணுங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்ச அளவில் இந்த தாடியும் மீசையும் தான் பிடிக்கும். இப்போ குறைச்சிட்டேன் நிறைய. சேவிங் பண்ணிங்கன்னா கலால் அடிப்பாங்க உங்களுக்கு. ஆமாம் கண்டிப்பாக அடிப்பாங்க. சேவிங் பண்ணால் ரொம்ப கேவலமாக இப்போ இருக்கும். நீங்கள் வந்து ஒரு பொண்ணுகிட்ட இம்ப்ரெஸ் பண்ண போறீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி ட்ரை பண்ணுவீங்க? இந்த மாதிரி ட்ரை பண்ணுவீங்கன்னு கேட்டால் பெஸ்ட்டாக தெரியாதா, பார்த்து கண்ணடிக்கிறது தான் என் பழக்கம். பொண்ணுங்களை அவங்க சிரிச்சாங்கன்னா போயிட்டு சொல்லுவேன். அவங்க அப்பா கல்லாலே அடிச்சுட்டாருன்னா பரவாயில்ல, பொண்ணுக்காக கல்லில் அடி வாங்குறது பெரிய விஷயமா? அதுதானே. ஓகே இவர் சும்மா கேள்விக்கே 10 நிமிஷம் பேசுவார். பேசிக்காக அவரை பற்றியே கேள்வி கேட்டிருக்கோம். அநேகமாக வந்து ஒரு 40 நிமிஷம் பேசுவீங்க போல இருக்குது. நீங்களே பேசிட்டு இருக்கீங்க, நான் பக்கத்துக்கு டீ அடிச்சுட்டு வந்துடுறேன். அம்மா மேலே சத்தியமாக 2 நிமிஷத்துக்குள்ளே பேசிட்டு வந்து வேணாம் போனால் அவன் திட்டுவான். சாரி அவர் திட்டுவார். இப்போ நீங்கள் சொல்லுங்கள். நான் பொண்ணுங்களோட கலாய்ச்சி பேசுகிறது பிடிக்கும். கலாச்சி பேசுங்க. அப்போ இவர் தான் ஒரு பொண்ணுன்னா அவர் கலாச்சி பேசுங்க. பார் முட்டை கண்ணை வச்சு என்ன மொழி பிடிக்குங்க. இப்போ இவர் பொண்ணுன்னா பார் குதிரை வேறு நிற்குது. இதெல்லாம் செட் ஆகுமா? இப்படிலாம் பார்த்தா பொண்ணுக்கு பிடிக்காதே. பிடிக்கும். இப்போ பேசிக்காக யார் கலாய்க்கலாம்? இந்த பின்னாடி நான் வெளில சொக்கா அவன் ஒரு பொண்ணுன்னா எப்படி கலாய்ப்பேன்? கருமுண்டோ. இது கலாய்க்கிறது இல்லை, இதுக்கு பேர் சண்டை. ஓகே ப்ரோ, நீங்கள் எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுவீங்க? நீங்கள் வரும் பிரதர்ஸா? அண்ணன் சொன்ன மாதிரி ஏதாவது சொல்லுங்கள். தைரியமாக பொண்ணுங்கிட்ட போய் பேசுறது பிடிக்கும். தைரியமா யாராக இருந்தாலும் போய் பேசுறீங்க. போய் கோர்த்து விடலான்னு பார்த்தா எஸ்கேப் ஆயிட்டாரு. ஸோ இப்போ வந்து பொண்ணுகிட்ட ஃபர்ஸ்ட் டைமாக போய் பேசுறதுன்னா என்ன பேசுவீங்க? பல்ல கடிச்சிட்டு இவர் ஒரு பொண்ணுன்னு ஏற்றுக்குங்க. கலாய்ப்பாங்களா அவரை? இப்போ அவர் ஒரு பொண்ணு செல்லம். அநேகமாக அண்ணா உங்கள் வாழ்க்கையில் உங்களை முதல் தடவை செல்லம்னு கூப்பிட்டது இவர் தானே? ஆனால் உங்களோட ஃபீச்சர்ஸில் பொண்ணுங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு சிலருக்கு வந்து திறமைகளை வச்சு விரும்புகிறாங்க, ஒரு சிலருக்கு வந்து தொழிலை வச்சு விரும்புகிறாங்க. நீங்கள் கம்மி மேலாம் நடந்து காட்டிடுவீங்க. இப்படி பல கோணங்களை வச்சு சொல்லலாம். நீங்கள் எப்படி உங்களை பார்த்து எப்படி இம்ப்ரெஸ் ஆகிறாங்கன்னா கேள்வி. ஒரு சில பேர்லாம் நாங்கள் கேட்கவே இல்லை. இந்த செக்மெண்ட்டில் தான் பல பாக்யராஜ், பவர் ஸ்டார், ஸ்டாம் எடிசன்லாம் நமக்கு கிடச்சிருக்காங்க. ஸோ இந்த ஏரியாவில் யாரெல்லாம் பவர் ஸ்டார், ஸ்டாம் எடிசன் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் ஜெயிக்கிறவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டாம் எடிசன் அவார்ட் கொடுக்குறதுக்கு இருக்கிறேன். ஸோ அடுத்த ஸ்டாம் எடிசன் யார் அப்படின்றத அந்த போட்டியை ஓகே போயிடலாமா? ரோலிங் சார். சொல்லிடலாம். ஓகே ஆக்ஷன். ஜீவ் பிரகாஷ் அழகா சிரிப்பா. ஓகே அதுக்காக சிரிச்சுனே இருக்குது. அவன் டயலாக் பேசுறான். சரி டயலாக் என்னத்துக்கு மேடம் பேச போறான். கமா என்னத்துக்கு மேடம் இந்த விஷயத்த போயிட்டு அவர்கிட்ட சொன்னீங்க? அவ கேட்டா என்ன நினச்சிக்குவா? தூக்கு மாட்டி அப்படியே போய் அந்த மலை மேலே ஏறி உச்சிக்கு போயிரு. சரியா? ஷூட்டிங் நாங்கள் பின்னாடியே பண்ணிட்டு வந்துடும். ப்ரோ நான் என்ன பாடமாக்கா? பரவாயில்ல ப்ரோ சொல்லுங்க. கொஞ்சம் சொல்றான். ஓகே போயிடலாமா? ஆக்ஷன். எதுக்கு மேடம் இந்த மாதிரி சப்ப விஷயத்தை பற்றி என் ஆளுகிட்ட சொன்னீங்க? எனக்கு தெரியும் என் லவ்வர் தெரிஞ்ச எந்த தப்பு செஞ்சுருக்க மாட்டா. அவள் குழந்த மேடம். ஒவ்வொரு நிமிஷமும் என்ன நினச்சி அவள் இன்னொரு குழந்தைய பெற்றிருக்கா. அதுக்கு அப்பா யாரு? நான் தானே. அது அவனுக்கே டவுட்டு. ஓகே ஆக்ஷன். எதுக்கு மேடம் இந்த சப்ப மேட்ரை என் ஆள்கிட்ட சொன்னீங்க? ஆள்
யார்கிட்ட சொன்னீங்க? எனக்கு தெரியும் ஒரு ஆள் நல்லவனு. ஏன் வைத்த பிடிச்சிக்கிற? கர்ப்பமா இருக்கிறது அவன். ஓகே, எனக்கு தெரியும் அவள் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான்னு. அவள் என்ன நினச்சி ஒவ்வொரு நிமிஷமும் பெற்றுக்கிற குழந்தை. என்ன நினைச்சு பெத்துக்கிற குழந்தை அது வந்து கண்டிப்பா ஊனமான குழந்தையா தான் போல. எனக்கு முதல்ல ஏன் மேடம் இந்த சப்ப மேட்ரு ஞாபகம் இல்லை சார். எதுக்கு நான் பிச்சைலாம் கேட்குறீங்க? ஞாபகமே இல்லை. என்ன ஒரு ஆளை பார்த்து மேடம் எதுக்கு மேடம்? எதுக்கு மேடம் இந்த சப்ப மேட்ரு போயிட்டு என் ஆள்கிட்ட சொன்னீங்க. அவர் கொய்ந்த மேடம். அதுக்கப்புறம் ஞாபகம் இல்லை சார். இல்லை இறங்கிட்டா. எதுக்கு மேடம் இந்த மாதிரி சப்ப மேட்ரு அவகிட்ட போய் சொன்னீங்க? எனக்கு தெரியும் அவள் தெரிஞ்ச எந்த தப்பு பண்ண மாட்டான்னு. அவள் குழந்தை சார். அவளை தான் பாடமாக ஒவ்வொரு நிமிஷமும் அதுக்கு பேர் நான் பாடமாக ஏன்னா ஸ்கூல்ல தேவாரம் பாடமாக அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அது ஓட்டு போட்ட சட்டை. ஆனா ரெடியா? போயிடலாமா? போயிடலாம். எதுக்கு மேடம் இந்த மேட்ரு அவட்ட போய் சொன்னீங்க? எனக்கு தெரியும் மேடம். எனக்கு தெரிஞ்சு அவள் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டா. அதுக்கு மேலே தெரியாது. ஒவ்வொரு நிமிஷமும் அவள் என்ன நினச்சிக்கிட்டு I don't know what she doing thinking of me. Okay. Next bro, நீ வேற ரோலிங்கா போட்ட. இது சப்ப மேட்டர் ஏன் மேடம் என் லவர்கிட்ட போய் சொன்னீங்க? அவள் பாவம் மேடம். எனக்கு தெரியும் அவள் எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டாள். அவள் குழந்தை மேடம். அவள் ஒவ்வொரு நிமிஷமும் என்ன நினச்சிக்கிட்டே குழந்தை பெற்றுக்கிறா. அப்போ அந்த குழந்தைக்கு அப்பா நானா? நீயா? நான் தானே அப்படி சொல்லுவேன். அவனுக்கே டவுட் இருக்குது பாரு. ஓகே நெக்ஸ்ட். ஜி பிரகாஷ் மாதிரியே பண்ணி. டயலாக் தெரியாதுண்ணே, எனக்கு ஆட்டலண்ணே. பார்க்கல டயலாக பார்க்கல. ஏன் மேடம் இந்த சப்ப மேட்ரு? ஏன் மேடம் சப்ப மேட்ரு? பாடம் மக்கள்ண்ணே தெரியாது. வீடியோ காட்டல. எதுக்கு உன்னை சப்ப மேட்ரை யார்கிட்ட போய் சொல்லிக்கிறீங்க? எனக்கு தெரியும் அவன் நல்லவனு. அவ்வளோதான் மாந்துட்டேன். இதைத்தான் மாங்குன்னு அவ்வளோ நேரம் இருக்கிறது மனப்பாடம் பண்ணிட்டேன். ஃபோனில் சார்ஜ் பிடிக்கிற அளவுக்கு மனப்பாடம் பண்ணிட்டு போயிடலாமா? ஓகே. ஆக்ஷன். வரலையா? ஏன் மேடம்? அதே மேடம் அவ்வளோ தான் வருது. எனக்கு கோவம் வருது. ஏன் மேடம்? மீட்டர் நான் சொல்லி தரேன், நீங்க பண்ணுங்க. ஓகே, ஃபீலிங்ஸா பண்ணணும். ஓகே, ஆக்டிங் பண்ணணும். நான் சொல்லி கொடுக்கல. ஓகே, ரெடி ஆக்ஷன். அங்க பார்த்து மைக்க பிடிச்சிங்க. ஏன் மேடம் இந்த சப்ப மேட்ரு அவகிட்ட போய் சொன்னீங்க? மேடம் சப்ப மேட்ரு அவங்க போய் சொன்னீங்க. இது ஆக்டிங்கா? இல்ல அங்க பார்த்து ஃபீலிங்ஸா? அப்படி ஃபீலிங்ஸா? ஆமா. இது வந்து ஜாலியாக அந்த கடையில் போய் காக்கில சீனி வாங்குற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி அப்படியா? சீரியஸாக கேட்கணும். ஓகே, அங்கே அதுக்கு அதான் கேமரா. அவர் தான் டைரக்டர் தொப்பி. ஓகே, கேமரா பார்த்துங்க. சரி. ஓகே ஆக்ஷன். ஏன் மேடம் அவங்ககிட்ட போய் இந்த சப்ப மேட்ரு சொன்னீங்க? மேடம் அவங்க கிட்ட போயிட்டு சப்ப மேட்ரு சொன்னீங்க. சரி, திருப்பி ஒரு வாட்டி லாஸ்ட் டேக். ஓகே, லாஸ்ட் டேக். அவங்க அதான் கேமரா. இப்போ உங்களுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி சீனில் மாட்டிக்கிட்டீங்க. ஸோ அந்த அதே ரியாக்ஷன் தான் இருக்கு. ஏற்கனவே அந்த மாதிரி சீனில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அங்கே பார்த்து ஏன் மேட்ரு இந்த சப்ப மேட்ரு போய் அவங்ககிட்ட சொன்னீங்க? மேடம் அவங்க சப்ப மேட்ரு போய் அவங்ககிட்ட சொன்னீங்க. இப்படிதான் மேடம். இப்படிதான் மேடம். எல்லா மேட்ரும் அவங்ககிட்ட சொல்லிட்டே இருங்க. எல்லா மேட்ரும் அவங்ககிட்ட போய் சொல்லிட்டே இருங்க. அப்புறம் இந்த மாதிரி பேசினே இருங்கன்னு வைங்களேன். பேசினே இருங்க வைங்களேன். அவங்க அப்பன் சரி எது பேசினாலும் தூக்கி பேச டாக்கிங் டாமாடா நீ. சூப்பர். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து ஓம் சக்தி ஸ்போர்ட்ஸ் கிளப் பசங்களோட நம்ம அப்படியே தட்டி தூக்கி தாம்பரத்தை வாங்குற மாதிரி செம்ம என்டர்டெய்னிங்கான ஒரு எபிசோட் பார்த்தோம். அண்ட் லொகேஷன் ஸ்பான்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்னேஸ்வரா தமிழ் வித்யாலயம். அங்கே தான் வந்து நம்ம ஷூட் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே இருக்க பசங்கள்லாம் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க, செம்மையாக நடிச்சிருந்தாங்க, செம்மையாக வந்து பதிலெலாம் சொல்லியிருந்தாங்க. சூப்பர், வேறு லெவலே. ஸோ until next time, this is Yashodhan signing off from Thille.